வணக்கம். பிரேக்கப் பிரேக்கப் ஆன உடனே 80% மென்னோட ஃபர்ஸ்ட் தாட்டே இந்த 2 விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஒன், குறைவான ஆப்ஷன்ஸ். ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆன உடனே ஒரு பையன் கிடைக்கிறது ஈஸி. அதுவே ஒரு பையனுக்கு பிரேக்கப் ஆனதும் ஒரு பொண்ணு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். இந்த லேக் ஆஃப் ஆப்ஷனுக்கு காரணம் பயம்தான். இந்த பயம், அந்த தயக்கம், இது நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருந்தே ஆரம்பிச்சிருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கும் சில காரணம் இருக்கு. அது என்னன்னா, நாம் பேசினா அந்த பொண்ணு நம்மக்கிட்ட பேசுமா அப்படிங்கிற செல்ஃப் டவுட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த தயக்கம், செல்ஃப் டவுட்டு எல்லாத்தையும் மீறி நாம் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் பேசுனா நம்ம கூட இருக்கிறவன் சொல்லுவான், டேய் பசங்கன்னா பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதுடா, அதுதான் கெத்து அப்படின்னு சொல்லுவான். ஆனால் எண்ட் ஆஃப் த இயர் அவன் 2-3 கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு சுற்றிட்டு இருப்பான். ஸோ ஹவு டு ஓவர் கம் திஸ்? ஃபஸ்ட், பொண்ணுங்க காண்டாக்டை மேக் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட் பயம், தயக்கம், செல்ஃப் டவுட் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போய் அப்ரோச் பண்ணணும். போய் பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிங்க, காண்டாக்டை பில்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் பொண்ணுங்க கிட்ட பேச தயக்கமாக தான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். இப்போது எப்படி கேர்ள்ஸ்கிட்ட பேசுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணு இப்போ தனியாக தான் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு உடனே போய் பேச ஆரம்பிச்சிடுங்க. அப்படி நீங்கள் உடனே போகலன்னா யோசிச்சுடுவீங்க. அப்படி நீங்கள் மட்டும் யோசிச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக பயம் வந்துடும், அப்புறம் பேச முடியாமல் போயிடும். ஜஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஹலோ அப்படின்னு உங்களுடைய செல்ஃபை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட ஜஸ்ட் இந்த மாதிரி சொல்லுங்கள், இது என்னுடைய சஜஷன் தான். உங்களுக்கு பிடிச்சது வேறு ஏதாவது ஒரு அப்ரோச் பாயிண்ட் இருந்ததுன்னா அப்படி கூட நீங்கள் சொல்லலாம். உங்களை அங்கேருந்து பார்த்துட்டு இருந்தேன், ரொம்பவே அழகாக இருந்தீங்க, பக்கத்தில் வந்து பார்த்தா இன்னுமே அழகாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். உங்களுக்கு தோணுன மாதிரி வேறு ஏதாவது கூட சொல்லலாம். ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா எல்லாருக்குமே பிடிக்கும். அதாவது உங்கள் கண் அழகாக இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி கான்வோவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்த மறந்துடாதீங்க, இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. அந்த பொண்ணுக்கிட்ட எது நிஜமாகவே ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை சொல்லுங்கள். இல்லைனா நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்குவாங்க. உங்கள் பாடி ஸ்டிஃபாக வைக்காமல் லூஸாக விட்டு பேசுங்க, பொறுமையாக இருங்க. இல்லைனா அந்த பொண்ணு வேறு ஏதாவது பேசும்போதோ இல்லை அந்த பொண்ணு திடீர்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போதோ உங்கள் மைண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும். அதனால் உங்களால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாமல் போயிடும். ஸோ அதெல்லாம் பொறுமையாக இருங்க, ரிலாக்ஸாக காமாக போய் அப்ரோச் பண்ணுங்கள். அண்ட் கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ட் உங்களுடைய பாடி லாங்குவேஜ்லேயும் உங்களுடைய ஐலையும் தெரியணும். அந்த அளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். பி கான்ஃபிடென்ட். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், உங்களை மோஸ்டான பேர் என்ன நினைப்பீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு அப்புறம் லவ் ப்ரப்போஸ் பண்ணால் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அது ரொம்பவே பேடான டெசிஷனுங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஒரு விஷயத்தில் கிளியராக இருக்கணும். அந்த பொண்ணு உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுமா இல்லை லவ்வராக இருக்கணுமா அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட் கிளியராக இருக்கணும். நீங்கள் உங்களையும் உழைப்பிட்டு அந்த பொண்ணையும் மண்டையை காய விட்டுட்டு இருக்கக்கூடாது. மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் வந்து லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஃபஸ்ட் பிரேக்கப் ஆன உடனே உங்களில் மோஸ்டான பேருக்கு வர பயம் என்னென்னா, இவன் நம்மளை லவ் பண்ணதே பெரிய விஷயம், இதில் இன்னொரு பொண்ணு நம்மளை எங்கே லவ் பண்ண போகிறா. அது உங்களுடைய வேல்யூ அண்டு உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்களே குறைச்சிக்கிற மாதிரி. ஸோ ப்ளீஸ் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. அதுவும் அந்த பொண்ணை விடவும் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க, இருந்தும் அந்த பயம் இருக்கும். ஏன்னா அதுக்கு காரணம் இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் தான். அதாவது உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும். அப்படி வச்சாதான் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். கான்ஃபிடென்ட்டுங்கிறது நமக்கு தண்ணி, சாப்பாடு இது எல்லாத்தையுமே விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுனா அதுதான் கான்ஃபிடென்ஸ். ஸோ பிலீவ் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே நீங்கள் ஃபஸ்ட் நம்பிக்கை வைங்க. இந்த லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அது ரொம்பவே சிம்பிள் தான். எல்லா யூடியூபர்ஸும் சொல்கிற மாதிரி நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் லேர்ன் ஹவ் டு ஃபைட். என்னடா வித்தியாசமாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ஃபஸ்ட் எப்படி சண்டை போடுறதுன்னு சொல்லி கற்றுக்கோங்க.
எக்ஸசைஸ் அண்ட் மெடிடேஷனுக்கு ஒரு சின்ன ஆல்டர்னேட்டிவ் தான் இந்த ஃபைட் பண்ண கற்றுக்கிறது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக யூ வில் கெட் எ பர்ஃபெக்ட் ரிசல்ட். உங்களுக்கு வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.